ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பூந்தி லட்டு ரெசிபி நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அளவுகளில் செய்கிற மாதிரியும் 1 கிலோ 2 கிலோ அளவில் செய்கிற மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா லட்டு ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். லட்டு ரெசிபி இன் தமிழ் ஃபுட் மசாலா நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லட்டு ரெசிபி தான் பண்ண போகிறோம். எப்பயும் போல் இல்லாமல் கடலைப்பருப்பை வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த பூந்தி பொரிச்சு ஷேப் வரல அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லாமல் டக்குன்னு சூப்பராக செய்யலாம். வாங்க, ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி ஒரு லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். மெஷர்மெண்ட் கப் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிற பொருட்களை எல்லாத்தையும் ஒரே கப்பில் நீங்கள் அளந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெசிபி செய்கிறதுக்கு. தண்ணி சேர்த்து கடலைப்பருப்பை 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். பருப்பு நல்லா ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். கடலைப்பருப்பு நல்லா சூப்பராக ஊறி வந்துருச்சு. இப்போது இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். பருப்பை நல்லா நைஸாக அரைக்கணும். கொஞ்சம் கூட கொரகொரப்பெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு முழுசாக இருக்கக்கூடாது. அதனால் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு கொஞ்சம் மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு. இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக அரைக்க முடிஞ்சால் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப இலக்கமாக அரைக்கக்கூடாது. இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். எடுத்திருந்த எல்லா கடலைப்பருப்பையுமே நான் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்தளவு கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் திக்காகவே நீங்கள் அரைச்சிக்கோங்க, கெட்டியாகவே. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு ஷேப்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம அரைக்க போகிறதுனால எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். மொறுன்னு இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும் அப்படிலாம் பார்த்து எடுக்க வேண்டியதில்லை. நல்லா மாவு வெந்து வந்துச்சுன்னா போதும், நம்ம எடுத்துக்கலாம். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மாவு வெந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையுமே பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு நல்லா வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவையுமே நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே போல் இன்னொரு பிளேட்லேயும் நான் ஆற வச்சுருக்கேன். நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். அதே சமயம் நல்லா பொடியாகவும் இருக்குது பாருங்கள். நமக்கு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். லட்டு சூப்பராக பண்ணிடலாம். பூந்தி மாதிரி பர்ஃபெக்டாக எண்ணெயில் போட்டு பொரிக்க வரலை, தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா செஞ்சுருங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மாவை அரைச்சிட்டு எடுத்து எண்ணெயில் ஷேப்பே இல்லாமல் சின்ன சின்னதாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சூடு ஆற வச்சு அரைச்சிட்டிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி சூப்பராக கிடச்சிரும். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா பாகு எடுக்கணும். எப்போவுமே லட்டு செய்கிறதுக்கு ஒரு கம்பி பதம் தான் கரெக்டான அளவு. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். சர்க்கரை எப்போ கரையுதோ அதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாகு முருகாமல் கரெக்டான பதத்தில் எடுக்க முடியும். பாகு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. பாகை லைட்டாக அப்படி தொட்டு இப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு கம்பி பதம் ஒரு கம்பி மாதிரி லைன் வரும். அதுதான் கரெக்டான பதம். ரொம்ப முருகலாக எடுத்துடாதீங்க. கரெக்டாக ஒரு கம்பி பதம் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கிராம்பு 2 சேர்த்துக்கிறேன். பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்மியாக எடுத்துருக்கேன் பாருங்கள். நான் எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் அதோடய ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். சும்மா லைட்டாக பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை போட்டு நான் அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். எல்லோ கலர் ஃபுட் கலர் இல்லை ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர், உங்களுக்கு எது வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலரே வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படியே ப்ளைனாகவே நீங்கள் கலர் இல்லாமல் செஞ்சுக்கோங்க.
இது எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பண்ணதும் இப்போது இது கூட அரைச்சி வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது முந்திரி திராட்சை நெய்யில் தாளிச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கிட்டோம்னா சூப்பராக லட்டு வந்து ரெடி ஆகிடும். ஒரு தாளிப்பு கரண்டியில் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடு இருந்ததும் முந்திரியை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட ஆரம்பிச்சதும் உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். வறுத்து வச்ச இந்த முந்திரி திராட்சை நெய்யோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். கை தொடுற அளவுக்கு சூடு வந்து நல்லா குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம வந்து உருண்டை பண்ணிக்கலாம். லட்டு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றதுக்குள்ளே உருண்டை பண்ணிக்கோங்க. மேலே அழகுக்காக ஒரு முந்திரியும் உலர் திராட்சையும் வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கிட்டோம்னா பார்க்கும் அழகாக இருக்கும் லட்டு. ரொம்பவே பர்ஃபெக்டாக லட்டு வந்து சூப்பராக வந்து உருண்டை பண்ணிட்டோம் பாருங்கள். இதே போல் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். 2 கப் கடலைப்பருப்புக்கு எவ்வளோ லட்டு வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக லட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. எப்போவுமே நம்ம கடலை மாவு வாங்கி அதை கரைச்சி நம்ம வந்து எண்ணெயில் வந்து பொரித்து வந்து செஞ்சுருக்கோம், பூந்தி மாதிரி செஞ்சு. நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி செய்ய வரல அப்படின்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். 2 லட்டுக்கும் வித்தியாசமே இருக்காது. அந்த அளவுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம கடலைப்பருப்பு வச்சு செஞ்சுருக்கோம், அது கடலை மாவு வச்சு செய்கிற அவ்வளோதான் வித்தியாசம். இதே நீங்கள் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் போட்டு செஞ்சிங்கன்னா மோதிச்சூர் லட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப பொடியாக பூந்தி பொரித்து செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர்லாம் போட்டு நீங்கள் லட்டு பிடிச்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் மோத்திச்சூர் லட்டு தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இது போல் நீங்கள் உங்களோட வீட்டில் லட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பு இருந்தால் போதும், ரொம்ப டேஸ்டியான லட்டு ரெடி. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க, இந்த அளவுக்கு நிறையா செய்யாமல் கொஞ்சமாக செஞ்சு ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் சர்க்கரை, 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது போல் லட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.